ஹாய், பூசணிக்காய் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப்பு பூசணிக்காவை சிறகி எடுத்துக்கிறேன். அதே கப்பில் 3/4 கப்பு சர்க்கரை, 4-5 டேபிள் ஸ்பூன் நெய், 4 ஏலக்காய், 10 முந்திரி, கொஞ்சமாக கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். கலர் பவுடர் யூஸ் பண்ணாதவங்க குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேன் அடுப்பில் வச்சாச்சு. பேன் கொஞ்சமாக சூடானதையும் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். நான் லோ ஃப்ளேமில் முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ப்ரௌன் கலர் ஆனதையும் நான் முந்திரி பருப்பை தனியாக எடுத்து வச்சிடுறேன். அதே பேனில் நம்ம செருகி வச்சுருக்க பூசணிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் செருகும் போது தண்ணி விடும். அதே தண்ணியில் நான் பூசணிக்காவை வேக வச்சுக்கிறேன். பூசணிக்காய் வேக 5 to 10 minutes ஆகும். இப்போ நான் ஒரு பிஞ்ச் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 5 minutes கழித்து தண்ணி வற்றியாச்சு. இப்போ நான் ஏலக்காவை ரெடி பண்ணிக்கிறேன். நான் ஏலக்காவை தட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் மிக்சியில் கூட கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ரெடி ஆயாச்சு. பாருங்கள், பூசணிக்காயில் இருந்த தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நான் 3/4 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக போதும்னா 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லும் மெல்ட் ஆகிடுச்சு. ஒரு 5 to 10 minutes கழித்து நாம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 minutes வெயிட் பண்ணலாம். மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 10 minutes கழித்து முக்கால்வாசி தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். புதுசாக அல்வா செய்கிறவங்க கன்சிஸ்டன்சி கரெக்டாக வர்றதுக்கு இந்த ஸ்டேஜில் இருந்து 2 minutesக்கு ஒருக்கா நீங்கள் கொஞ்சமாக அல்வாவை எடுத்து ஒரு சின்ன பிளேட்டில் வச்சு ஆற விட்டு கன்சிஸ்டன்சியை ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க. நெய் வெளியில் வர்றது தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அது வெளியில் வர ஒரு 5 to 10 minutes ஆகும். பாருங்கள், நெய் வெளியில் வர ஆரம்பிக்குது. 5 minutes கழிச்சு பாருங்கள், எல்லா நெய்யும் வெளியில் வந்துடுச்சு. அல்வா நல்லா சுண்டிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒட்டவே ஒட்டாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியில் நாம் இடித்து வச்சுருக்க ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், ஆறுனதுக்கப்புறமும் அதே கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சூப்பரான பூசணிக்காய் அல்வா ரெடி.